வணக்கம் மீனராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசிக்காரங்களை பற்றி. மீனராசிக்காரங்க வாழ்க்கை கொஞ்சம் வேற மாதிரி. எப்படி அப்படின்னா, நீ உயிரான்னு நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறதையே நீ ரொம்ப நாளாக உணராமல் இருந்திருப்ப. ஏன்னா நீ யாரையுமே கெட்டவங்கன்னு கூட நம்ப மாட்ட. அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு புரியல அப்படின்னு நீயே காரணம் சொல்லி உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்ப. ஆனால் அந்த சமாதானம் தான் உன்னை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. மீன ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் சொல்லாததை கூட உன் மனசு சொல்லிடும். ஆனால் அதையே மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னுடைய அமைதியை பலவீனம்னு நினச்சி சிலர் உன் மேலே ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே உனக்கு தெரியாமல் உன்னை காயப்படுத்துகிற உறவாக மாறிடும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு தான் அதிபதி. குரு உனக்கு எப்போதுமே நல்லதை கற்றுக் கொடுக்க தான் வரும். ஆனால் அந்த பாடங்கள் சுமூகமாக இருக்காது. உன்னை பயன்படுத்துகிற மாதிரி உறவுகளை முதல்ல உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். பிறகு தான் இதுக்கான உண்மைன்னு சொல்லி உன்னோட கண்ணை மூடி திறந்து விடுவார். அந்த நேரத்தில் தான் உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உடைப்பு வரும். நீ உயிராக நினச்ச ஒரு உறவு உன்னோட கனவுகளை சின்னதாக்க ஆரம்பிக்கும். நீ சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பாங்க, ஆனால் நீ முன்னேறும்போது மௌனமாக மாறுவாங்க. உன்னுடைய வெற்றியை பகிர முடியாத அந்த உறவு தான் உன் மனசை அதிகமாக காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் நீ அதையும் புரியாமல் நான் தான் தவறாக நடந்துட்டேனா அப்படின்னு சொல்லி உன்னை நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது ரொம்பவே தவறானது வருது. மீன ராசிக்காரங்க அதிகமாக தாங்குவாங்க, சொல்லாமல் தாங்குவாங்க. யாருக்காகவுமே சண்டை போட மாட்டாங்க. ஆனால் அந்த அமைதி ஒரு நாள் வெடிக்கும். அது கோபமாக இல்லை, கண்ணீராக இல்லை, அது முழுக்க விலகலாக தான் இருக்கும். அப்போ தான் நீ எந்தவித விளக்கமும் கொடுக்க மாட்ட. ஏன்னா நீ விளக்கத்துக்காக நிறைய காத்திருப்ப. யாரும் கேட்காதப்போ நீ பேசுகிறத நிறுத்திடுவ. இப்போது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீ உன் உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிப்ப. முன்னாடி எல்லாருக்குமே நீ நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணியிருப்ப. ஆனால் இப்போது உனக்கு நல்லதாக இருக்கிறத தேர்வு பண்ண ஆரம்பிச்சிருப்ப. அந்த மாற்றம் தான் உன்னை ரொம்பவே பாதுகாக்குது. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் உண்மையான அன்பு தாமதமாக தான் வரும். ஆனால் அது வரும்போது உன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டு வரும். உன்னுடைய கடந்த வழிகளையும் உன்னுடைய அமைதியும் உன்னுடைய ஆழத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீ தான் அதிகமாக தாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும், நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க வரல, அதாவது உன்னை உணர வைக்க தான் வந்திருக்கு. உன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது உனக்கு சொல்ல வருது. அந்த உண்மை கசப்பாக இருந்தாலுமே அதனால தான் நீ இனிமேல் தவறான இடத்துல நிற்காமல் இருப்ப. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட இருக்கிறத விட இனி உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னா உன் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வலி எப்போதுமே சத்தம் இல்லாமல் தான் வரும். நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறதே உனக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா நீ அன்பை சந்தேகத்தோடு பார்க்க மாட்ட. யாராவது சிரிச்சா அது உண்மைன்னு நம்புவ. யாராவது பேசாமல் இருந்தால் அவங்க பிஸின்னு காரணம் தேடுவேன். அந்த காரணத்தை தேடுற பழக்கம்தான் உன்னை அதிகமாகவே காயப்படுத்தும். உன்னுடைய மனசு ரொம்பவே மென்மையானது. அதனால் நீ உன்னை கடினமாக மாற்றிக்கவே மாட்ட. உன்னை காயப்படுத்துகிற உறவுகளுக்கு கூட நீ இரக்கம் காட்டுவ. அவங்களும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீயே உன் வலிக்கு விளக்கம் கொடுப்ப. ஆனால் உன் வலிக்கு யாருமே விளக்கம் கேட்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு தான் அதிபதி. குரு உன்னை உடைக்க மாட்டார். ஆனால் உன் கண்ணு முன்னாடி உண்மையை நிறுத்துவார். நீ தவிர்க்க முயற்சி பண்ணினாலுமே அந்த உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் உன்னை தேடி வந்தே தீரும். அந்த நாள் வந்தப்போ தான் உன்னோட மனசு உடையாது, அமைதியாக ஏற்றுக்கொள்ளும். அதுதான் உறவுக்கான ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். நீ உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு உன்னோட எல்லைகளை மெதுவாக தாண்டி இருக்கும். உன் கனவுகளை சின்னதாக்கியிருக்கும். உன் சிரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கும். ஆனால் நீ அது எல்லாமே ஒரு விஷயமா கூட நினைக்க மாட்டேன். நான் இதுக்காக தகுதியானவனா அப்படிங்கிற மாதிரி உன்னை நீயே சந்தேகப்பட்டுக்குவ. அதுதான் அந்த உறவு உனக்கு கொடுத்த மிகப்பெரிய காயமாகவும் இருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அந்த நாள் திடீர்னு நீ விலக மாட்ட, சத்தமாக பேச மாட்ட. ஆனால் உன்னுடைய உள்ளுக்குள்ளே ஒரு கதவு மூடப்படும். அந்த கதவு மூடினதுக்கப்புறம் நீ திரும்பி போய் எதையுமே சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டேன். ஏன்னா நீ போதுமான அளவுக்கு முயற்சி பண்ணி சோர்ந்து போயிருப்ப. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ சுயநலமாக மாற மாட்ட. ஆனால் சுய பாதுகாப்பை கற்றுக்குவ. யாருடைய வார்த்தையை உன்னை காயப்படுத்துது, யாருடைய மௌனம் உன்னை தள்ளி விடுது, அந்த இடங்களை நீ இனிமேல் அடையாளம் காணுவ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீ அதிகமாக நேரம் தங்க மாட்டேன். மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபமாக இல்லை, அது ஒரு சுத்திகரிப்பு. யாரும் இல்லாத நேரத்தில் தான் நீ உன்னை மீண்டுமே கண்டுபிடிக்க ஆரம்பிப்ப.
உன்னுடைய உள்ளே இருக்கிற ஆழம், உன்னுடைய அமைதி, உன்னுடைய கனவு இது எல்லாமே மீண்டும் உயிரை பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்ப, நான் ஏன் இவ்வளவு தாங்கினேன் அப்படின்னு. அப்போது உனக்கு பதில் கிடைக்கும். நான் அன்பு அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்ததுனால தான் அது தவறு இல்லை. தவறு என்ன அப்படின்னா, அன்பை மதிக்காத இடத்துல நீ நின்னது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவேன். இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கையில் அதாவது புதுசாக வரக்கூடிய மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க உன் அமைதியை குலைக்க மாட்டாங்க, உன் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தவும் மாட்டாங்க. உன்னுடைய சிரிப்பை பாதுகாக்க கற்றுக்குவாங்க. அதுதான் உனக்கு கிடைக்கிற ஒரு உண்மையான வரமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகிறத விட்டுட்டு இனி வரக்கூடிய மனிதர்கள்கிட்ட நீ நல்லா பழக ஆரம்பிச்சின்னா அவங்க உனக்கு உண்மையாக இருக்கிறத நீயே கண் கூட பார்க்க ஆரம்பிப்ப. நீ ஜெயிச்ச அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக நடக்கும். நீ உயிரான்னு நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறத காட்டிலுமே உன்னை நீயே மறக்க வச்சுருக்கும். நீ என்ன விரும்புகிற, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வழி, இது எல்லாமே பின்னாடி தள்ளப்பட்டு இருக்கும். ஏன்னா நீ எப்போதுமே அவங்களுக்கு இது பிடிக்குமா, அவங்க கஷ்டப்படுவாங்களான்னு தான் முதல்ல நினைப்பேன். உன்னுடைய மனசு ஒரு கடல் மாதிரி எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வாங்கிக்கும், ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க. அதனால் உன் வழியை யாருமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. நீ சமாளிச்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சமாளிக்கிற ஒவ்வொரு முறையுமே உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன உடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஒரு கர்மா பாடம் மாதிரி இருக்கும். உன்னை பயன்படுத்துகிற உறவுகளுக்கு நீ அடையாளம் காண கற்றுக்கணும். அது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நீ உன்னை பாதுகாக்க தெரிஞ்சவனா மாறிடுவ. குரு உனக்கு அதுக்கான கண் திறப்பையும் கொடுக்குறாரு. நீ உயிராக நினச்ச ஒரு உறவு தான் உன்னுடைய உணர்ச்சிகளை குற்றமாக மாற்ற ஆரம்பிக்குது. நீ அதிகமாக தான் யோசிக்கிற, நீ சின்ன விஷயத்துக்கே இப்படி ஃபீல் பண்ணுறன்னு சொல்லி உன் வழியை தள்ளி வைப்பாங்க. அந்த வார்த்தைகள் தான் உன் மனசை காயப்படுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா நீ நடித்து வழிகாட்டலை, உண்மையாக தான் உணர்ந்த. ஒரு காலத்தில், அதாவது ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ பேசுகிறத ரொம்பவே குறைச்சிருவ, விளக்கம் சொல்கிறதையும் நிறுத்திடுவ. யார்கிட்டையுமே உன்னோட உணர்ச்சிகளை நிரூபிக்க முயற்சி பண்ண மாட்டேன். அது தோல்வி கிடையாது, அது சோர்வு. நீ ஏற்கனவே நிறைய போராடிட்ட. இப்போது ஓய்வு தேவைப்படுற நேரமும் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன்னை காயப்படுத்துகிற விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி நீ சந்தேகப்பட்ட விஷயங்கள் இப்போ உறுதியாக மாறும். இது அன்பு இல்லைன்னு உன் மனசே சொல்லும். மீன ராசிக்காரங்க ஒரு நாள் திடீர்னு விலக மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் முழுசாக விலகிட்டாங்க அப்படின்னா அந்த விலகல் அப்படிங்கிறது கோபத்தால் இல்லை, தெளிவால். அப்போது நீ திரும்பி போய் எதையுமே சரி செய்ய முயற்சி பண்ணவே மாட்டேன். ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் சரி செய்யப்பட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, விட்டுட்டு விடப்பட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ உன்னை மீண்டும் காட்டிக்குவ. என்ன அப்படின்னா, சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட கவனிக்க ஆரம்பிப்ப. உன்னை சிரிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை தேடுவ. நீ நீண்ட நாள் கழித்து உன் மனசை ரொம்பவே லேசாக்கியிருப்ப. அந்த லேசுத்தன்மை தான் உன்னுடைய உண்மையான வெற்றியாகவும் இருக்கும். ஒரு நாள் நீ நினைப்ப, அந்த வழி இல்லைன்னா நான் எவ்வளவு தெளிவாக மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தான் உனக்கு புரியும், நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க வரலை, உன்னை ஒரு உண்மையான இடத்துக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத. அது எதுக்காக அப்படின்னா, நீ உனக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலுமே அது உனக்கு ஒரு நல்ல இதை மட்டும்தான் உனக்கு கொடுக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.